ஹலோ கைஸ், வெல்கம் டு விரும்பும் வரைக்கும். இப்போ நான் பார்க்குறது பார்ட் 2. அதான் கைஸ் பார்க்கணும். ஆல் பேசாமல் சாப்டர் போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லூனா கிட்டத்தா போகுது. லூனா வந்து ஒரு மாதிரி அவளோட பாடியும் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக வந்து அவளுக்கு ஃபீல் ஆகுது. அவள் இது வரைக்குமே வந்து அந்த பெயின் எல்லாமே வந்து இப்போது டிஸப்பியர் ஆன மாதிரி இருக்குது. இவ இருந்துட்டு என்ன என் பாடி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் என் உடம்புல வந்து இப்போ எந்த பெயினுமே இல்லை, இதுக்கு என்ன ரீசன், அது மட்டும் இல்லாமல் என்ன ஏன் வந்து கெயின் எனர்ஜி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ சீனங்கிட்ட ஹீரோ வந்து அதை தூரத்தில் நின்று வந்து பார்த்துட்டு இருப்பார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இவ வந்து பின்னாடி வந்து எனக்கு தேவைப்படுவா, இப்போவே வந்து இவ உயிர் போகிறது வந்து டோட்டல் வேஸ்ட்டு தான், இவளுக்கு இருக்கிற ஸ்கில்லுக்கும் இவளுக்கு இருக்கிற அந்த டேலண்ட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து இவன் வந்து எனக்கு தேவைப்படுவா அப்படின்னு சொல்லும்போது அந்த டிமானிக்ஸ் வந்துட்டு நானும் கூட நீ ஏதோ நல்லதாக பண்ணுறேன்னு நினச்சேன், ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வச்சுருக்க கெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உன்னோட பாடி வேணும் தான், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அங்கே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ சீனங்கிட்ட இந்த மாதிரி அவள் போய் அவளோட கிராண்ட் ஃபாதர் கிட்ட போய் இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருப்பா. அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த கிராண்ட் ஃபாதர்ன்ட்டு நீ என்ன சொல்ல வர, அப்போ உனக்கு வந்து இவ்வளோ தான் ஞாபகம் இருக்குது, உன்னை வந்து கடத்திட்டு போனதுக்கப்புறம் எந்த நினைவுகளுமே வந்து உனக்கு ஞாபகத்தில் அப்படி தான் நீ சொல்ல வர்ற, இதை நான் நம்ப சொல்கிறேன், இது ரொம்ப சைல்டிஷாக இருக்குது சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவனோட ஒரு அட்டண்டன்ட் வந்துட்டு சார் இந்த மாதிரி மிஸ்ஸுக்கிட்ட வந்து நான் பொறுமையாக பேசி எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த கிராண்ட் ஃபாதர்ன்ட்டு ஓ பரவாயில்ல, நீ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஆள் தான், நீ எவ்வளோ காலமாக வந்து என்னோடய ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஃப்ளேம் மாதிரி ஒரு மேஜிக் கேஸ்ட் பண்ணி அந்த சபார்டினேட் மேலே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு மேஜிக் வந்து கேஸ்ட் பண்ண இவன் வந்துட்டு சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது டே முட்டாள், என் முதுகுக்கு பின்னாடி நீ பார்த்துட்டு இருக்க வேலை எதுவுமே எனக்கு தெரியும்னு நினச்சியா, நீ எப்போது எங்களை பிட்ரே பண்ணிட்ட, அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சும் போனால் போதும்னு சொல்லி தான் உன்னை உயிரோடு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சார் இல்லை சார் இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார், நீங்கள் கொஞ்சம் வந்து எனக்கு டைம் கொடுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அவனை உயிரோடு எரிச்சதுக்கப்புறம் இந்த கிராண்ட் டாக்டர் பார்த்துட்டு அதாவது லூனா பார்த்து இது ரொம்ப ஹார்ஷான பனிஷ்மெண்ட்டாக இருக்குது கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நாய் தான் வந்து உன்னை கிட்னாப் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா வேலையுமே வந்து உன்னை கிட்னாப் பண்ணாங்களா அவனுங்களில் வந்து இவனும் ஒரு ஆள் தான், இவன் தான் வந்து அந்த வேலையை பார்த்து விட்டான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி கெயினை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த மாதிரி வந்து கெயினை நான் பார்த்து டேரெக்டாக போய் அவங்ககிட்ட பேசினேன், அவங்ககிட்ட வந்து எந்த ஸ்பெஷாலிட்டியுமே இல்லை, அவனோட நைட்டு வந்து சாதாரண ஒரு நைட்டு தான், அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு மெய்ட் இருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிராண்ட் ஃபாதர்ன்ட்டு நீ ஏன் முட்டாள்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருக்க, நான் அவன் எதை வந்து என்கிட்ட மறைக்கிறான், அவன் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறான், அது என்னன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்போ நீ வந்து சொல்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னாலே எனக்கு தெரியுது அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவன் மறைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பு, உன்னை வந்து வெளியில் போகிறதுக்கான பர்மிஷன் வந்து நான் கொடுக்காம வந்து உனக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்குது, நீ வந்து வெளியில் போகக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு நம்ம சொல்ல இப்போ வந்து அந்த லூனை வந்து அனுப்பிச்சி வைப்பான். இப்போ சீனங்கிட்டே அந்த அகாடமிக்கு தான் போகுது. அகாடமியில் வந்து அந்த சிட்டு வந்து அந்த கதவுலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துட்டு இந்த நாய் நான் எப்போ இங்கே வருவேன்ட்டே காத்துட்ருப்பான் போல், நான் இப்போதைக்கு வந்து இங்கேருந்து போயிட்டு அப்புறமேல் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மாதிரி அகாடமியில் வந்து ஒரு வாக் போயிட்டுருக்கா. அப்போ சுற்றிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போ இந்த மாதிரி வந்து டீச்சர் வந்து திடீர்னு காணாமாப்பா, அவங்க என்ன ஆச்சுன்னே தெரில, இதனால் வந்து அந்த கிளாஸு அந்த அகாடமியே வந்து பரபரப்பான நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரை பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபீமேல் ப்ரொஃபஸர் வந்துட்டு நீ தானே இதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எதுக்கு பின்னாடிக்கிறேன், நான் எதுக்கு பின்னாடியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சும்மா நடிக்காத, இந்த மாதிரி வந்து நீ அவளை நேற்று கொல்லலையா, நீ தான் நேற்று அவளை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து இதுக்கு முன்னாடி நீ சொல்கிற அந்த டீச்சர் நான் பார்த்ததே கிடையாது, அப்படி இருக்கு நான் எப்படி வந்து கொண்டிருப்பேன், நீ எப்படா பார்த்துருப்ப, கிளாஸ் அட்டன் பண்ணால் தானே, நீ அப்போவுமே வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அதாவது அவுட் சைடர் ஸ்டூடெண்ட் அதுதானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, ஒருவேளை நான் இங்கே தெரியாமல் கொண்டுட்டேன், நான் யாரையுமே கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி லூனா வந்து கடத்திட்டு போனால அவள் தான் வந்து இந்த மாதிரி டீச்சர், அவள் வந்து இந்த கிராம் எம்பையர்னு சொல்லப்படுற அந்த எம்பையரோட வந்து ஸ்பெஷல் மேஜ், அவளே வந்து நீ கொண்டுட்ட, அவன் மேலே நாங்கள் எப்பவுமே வந்து ஒரு கண் வச்சுக்கிட்டு தான் இருந்தோம், ஆனால் இவள் வந்து இந்த மாதிரி லூனாவை கிட்னாப் பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, அவள் கிட்னாப் பண்ணோன்னு அவனை போட்டு தள்ளிட்டேன், அது ஒரு வகையில் நல்லது தான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இன்னொரு வேலை வச்சுருக்கேன், இந்த மிஷினை போய் நீ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ சீனங்கிட்ட
வேற ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி குதிரை வண்டியில் வந்துட்டுருக்க, அப்போ வந்து அந்த குதிரை வண்டி ஓட்டிகிட்ருக்கிற அவர் இருந்துட்டு, "நீ யாருப்பா? எதனால வந்து இந்த இடத்துக்கு போகிற?" அப்படின்னு சொன்னால், அந்த யாருன்னு பார்த்தா நம்ம போரிஸ் தான். போரிஸ் வந்து இந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு ஃபீமேல் டீச்சர் வந்து போட்டு தள்ளினார்ல, அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து இன்னொரு ஆள் வேணும், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அந்த இடத்துக்கு வந்து போரிஸ் வந்து இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆகியிருப்பான். அவன் தான் வந்து இந்த மாதிரி அந்த அகாடமிக்கு அதுக்கு கிளம்பி வந்துட்டுருக்க. இப்போ சீனங்கிட்டே மறுபடி அகாடமிலேருந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி அவர் ரூமுக்கு போகிறாரு. அவன் ரூமுக்கு போயிட்டுருக்கும்போது இந்த டீமன் ஸ்வார்டு வந்து அவள் படுத்து தூங்குற இடத்துல வந்து இந்த கில்லி போய் படுத்து தூங்கியிருப்பா, அதாவது எமிலி. அவள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, "ஏய் எந்திரி" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை இது வந்து என்னோடய இடம்" அப்படின்னு சொல்லி அந்த டிமானிக் ஸ்வார்டு சொல்லிகிட்டு இருக்க, அதுக்கு அந்த எமிலி வந்துட்டு, "ஏன் வந்து இது உங்களோட இடம்? இது இடமே பூராமே வந்து யங் மாஸ்டருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம், இது வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் மண்டையிலே கொட்டி கீழே இந்த பக்கம் கீழே தள்ள, ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு, இந்த மாதிரி "கிளம்பு டீமன் ஸ்வார்ட், நம்ம வந்து இங்கேருந்து போகிறோம், ஒரு மிஷின் இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது, "இப்போவே போகிறோமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த எமிலி வந்துட்டு, "என்னையை கூட்டிகிட்டு போங்க யங் மாஸ்டர், எனக்கு வந்து போர் அடிக்குது" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை உனக்கு வந்து இதை விட முக்கியமான ஒரு மிஷின் இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன யங் மாஸ்டர்?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நேனா வந்து திரும்ப பசியோட அந்த பசி வந்து அவளை ஆட்கொள்ளாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னது இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது அந்த இடத்துல வந்து நேனா வர்றா. நேனா வந்து, "அப்பா எனக்கு இந்த மாதிரி பசிக்குது" அப்படின்னு சொல்லும்போது, இவ செஞ்சு வச்ச குக்கீஸை வந்து அவள் வாயில் திணிச்சிட்றா. திணிச்சிட்டு வந்துட்டு அவள் வந்துட்டு அப்பவே காமாயிடுறா. "இது ரொம்ப டேஸ்ட் ஆகுது" அப்படின்னு சொல்லி எமிலி பாராட்டிகிட்டு இருக்க. எமிலி வந்துட்டு, "சரி விட்டுங்க யங் மாஸ்டர், இதை வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து என்னோடய குக்கிங்கில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "சரி நான் போகிறேன், ஆனால் இந்த மாதிரி பிரெயினுக்கு நீ அதிகம் கொடுக்காதா, இன்னும் ஹீல் ஆகிட்டு தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஹீரோ, டீமன் ஸ்வார்டு எல்லாருமே வந்து அந்த மிஷின் கொடுக்கப்பட்ட இடத்துக்கு வந்து போயிட்டுருப்பாங்க. அந்த இடம் வந்து அவங்க ஹீரோ இருக்கிற எம்பையரில் வந்து சவுத் வெஸ்ட் சைடில் இருக்குது. அது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு இடம். அது வந்து எந்த கிங்டத்துக்கும் எந்த கண்ட்ரிஸுக்குமே வந்து சொந்தமான ஒரு இடம் கிடையாது. ஏன்னா அங்கே மேக்ஸிமமே வந்து இருக்கிறதே பூரா கிரிமினல்ஸ் தான். ஹீரோ அந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டே வந்துட்டுருக்க, அப்போ ஆப்போசிட்டில் ஒரு தடியும் வந்து நிறுத்திட்டு, "ஏய் மிஸ், நீங்கள் ஏன் வந்து எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, "மிஸ்ஸா நானா?" அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு வந்துட்டு, "ஆமாம் உங்களை தான்." "அப்புறம் நீ பொடி பையா இங்கேருந்து ஓடிப்போ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த டீமன் ஸ்வார்டு வந்து அவங்க டீமன் ஸ்வார்டை யார் அடித்தாங்கன்னு தெரியல, ஆனால் யாரோ ஒருத்தங்க வந்து அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டு அவங்க எல்லாருமே போயிட்டுருப்பாங்க. போயிட்டு ஹீரோன்ட்டு, "இந்த குட்டி குச்சனுக்கு தொல்லை இப்போவே ஆரம்பிச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து டேரெக்டாக அங்கே ஒரு இடம் இருக்கும், ஹீரோ வந்து தங்கறக்கான இடம், அங்கே போய் இந்த மாதிரி "எனக்கு வந்து ஒரு ரூம் வேணும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவரோட காசுகளை வந்து கொடுத்து ரூம் புக் பண்ணுறாரு. ரூம் புக் பண்ணதுக்கப்புறம் வந்து சில நேரங்கள் போகுது. நேரங்களுக்கு அப்புறம் வந்து அந்த இடத்துலையே வந்து கீழே வந்து இல்லீகலான ஒரு இடம் இருக்கும், ஃபைட்டிங்க்கு பெட் பண்ணுறது. ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டிங்கில் வந்து யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி பெட் பண்ணுற ஒரு கல்ச்சர் வந்து அங்கே போயிட்டுருக்கும் இல்லீகலாக. அப்போ ஹீரோ வந்துட்டு அப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு, "எனக்கு இந்த மாதிரி வந்து உள்ளே போகணும், எனக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை எனக்கு இந்த மாதிரி நியூவாக வந்துக்கிறவங்க யாருமே வந்து அங்கே போகிறதுக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஓ அப்படியா, சரி நான் நியூவாக வந்திருக்கேன், சரி இங்கே வந்த எல்லாருமே வந்து பழைய ஆளுகளா என்ன, எல்லாருமே நியூவாக வந்தவனுக்கு தானே, அப்போ நான் மட்டும் ஏன் இங்கே இருக்கேன், மற்றவங்களாம் எங்கே போனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கா. அவள் வந்து மர்டர்ஸ் அந்த இன்டென்ட்டை வந்து கில்லிங் இன்டென்ட்டை வந்து காட்டுவா. ஹீரோ வந்துட்டு, "ஓ இவ கில்லிங் இன்டென்ட்டெல்லாம் காட்டுறாளா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரு கில்லிங் இன்டென்ட்டை காமிச்சிட்டு வந்து அவரோட பேக்கெட்லேருந்து வந்து ஒரு விஷயத்தை எடுக்க, இவ வந்து கில்லிங் இன்டென்ட் மூலம் இவளும் வந்து அட்டாக் பண்ணிடுவா. அதாவது ஹீரோ இன்டென்ட் மூலமாக வந்து காட்டுறங்காட்டியே வந்து இவ வந்து அவன் அட்டாக் தான் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இவ வந்து அட்டாக் பண்ண ஹீரோ வந்து அதுலேருந்து தடுத்துடுவார். தடுத்ததுக்கப்புறம் இவ வந்து என்ன ஹீரோ எடுத்தா அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஒரு கோல்டன் காயின், அது வந்து பெண்ட் ஆயிரும் இவன் அடித்த ஃபோர்ஸில். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, "இந்த மாதிரி நீ உங்களோட கெஸ்ட்டை வந்து இப்படித்தான் நடத்துவீங்களா, எனக்கு வந்து இதுக்கு காம்பன்சேஷன் வேணும், அதனால் நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வழி கொடுத்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி வந்து அந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்லேருந்து கொண்டு விட்டுட்டு, "இந்த மாதிரி இந்தாங்க இதையும் வச்சுக்கோங்க, இது வந்து விவிஐபி கார்டு, இது வந்து உங்களுக்கு தேவைப்படும், இது இருந்தால் மேக்ஸிமம் யாருமே வந்து அங்கே சீண்ட மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, "ஓ ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சீனங்கிட்ட அந்த ஹீரோ 3 பேர்த்த போட்டு அடித்தாங்கல்ல, அந்த குட்டி குஞ்சன் 3 பேருமே போய் இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் மேலே கை வச்சுட்டான், அவனை வந்து நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஓ உங்கள் மேலேயே கை வச்சுட்டானா, சரி சரி அந்த குட்டி குஞ்சன் அவனை வந்து நான் நேரில் பார்க்கணும், அவனை பார்க்கறதுக்காக என்னோடய கண்கள் எல்லாம் துடிச்சிட்டு இருக்குது, இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் வந்திருக்கானா என்ன, அதான் அசால்ட்டாக அவங்கள போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க, சரி வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் கிளம்பிகிட்டு இருக்க. ஹீரோ வந்து இங்கே வந்து முக்கியமான மிஷின் என்னென்னா வந்து அங்கே இருக்கிற ஒரு ஃபீமேலான ஒருத்தி வந்து, அதாவது ஒரு பொம்பளை, அவளை போட்டு தள்ளுறதுக்கு தான் ஹீரோ வந்து வந்திருப்பார்.
அப்போ இந்த டீமன்ஸ் வந்துட்டு எப்பா அவளை எப்படிப்பா வந்து நீ வர வைக்க போகிற, இந்த மாதிரி கீழே இருக்கிற இடத்துக்கு சண்டை கட்டினா அவனுக்கு வந்து வந்துடுவாங்களா, அவங்களோட இடத்துக்கு தானே போய் போடுத்தலாம் சொல்லி ஹீரோன்ட்டு இல்லை நம்ம வந்து அவளை நம்ம இருக்கிற இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே 2 பாடி கேர்ட்ஸ் மாதிரி வந்துட்டு டேய் குட்டி குஞ்சன் நீ இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நீ இங்கே வரக்கூடாது, சின்ன பசங்களுக்கு இது என்ட்ரி கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா, வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவனை ஒருத்தனை வந்து அடித்து தூக்கிடுறாரு. அடித்து தூக்கணும்னு இன்னொருத்தர் வந்துட்டு டே பொடிப்பையா அவனுக்கு என்ன தைரியம் தான் எங்கள் மேலே கை வச்சிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லி அவனுங்க அட்டாக் பண்ண வர ஹீரோ வந்து அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு சரி நான் அந்த மாதிரி பெட்டிங் பண்ணுறத விட நான் எப்படி டேரெக்டாக போய் ஃபைட் பண்ணால் நான் வந்து எங்கே வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கேன். இப்போ சீன் அப்படியே அங்கே கட்டாக இதோடய அந்த பாட் முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பால் மீட் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் மீட் வரைக்கும் பை கைஸ்.